தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் துக்கப்படுகிறேன். சில நேரங்களில் வெட்கமும் படுகிறேன். மேல்நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா? ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு, இந்தியாவில் 11 கோடி பனைமரங்கள் இருக்கின்றன. 6 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன. தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பின் பெருந்தலைவர், கருப்பு நெருப்பு என்று எங்களால் அழைக்கப்படும் விக்ரமராஜா அவர்களே, தயாரிப்பாளர் ராஜேந்திரன் அவர்களே, இயக்குனர் ஆதி ஆறுமுகம் அவர்களே, படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களே, படக்குழுவை சேர்ந்த நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, இந்த விழாவில் பனை படத்தினுடைய பாடல்களை பாராட்ட வந்து என்னுடைய ஆதி வரிகளை எல்லாம் இந்த அவைக்கு எடுத்து சொல்லி என்னையும் களிப்புறச் செய்திருக்கிற இயக்குனர் அரவிந்தரா, பேரரசு, அம்மையார் வடிவுக்கரசி அவர்கள், இன்னும் பெருமைக்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை, ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த விழா வித்தியாசமாக தொடங்கி வித்தியாசமாக நடந்து மிக மாறுபட்ட முறையில் முடிந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு படத்தின் பாடல்கள், ஒரு படத்தின் கலைக்கூறுகள், ஒரு படத்தின் அழகியல், இவற்றோடு முடிவதுதான் ஒரு திரைப்பட பாட்டு வெளியிட்ட விழாவின் சம்பிரதாயங்கள் அல்லது கண்மூடித்தனமான மரபுகள். ஆனால் அதை தாண்டி இந்த விழா சமூகம் குறித்து பேசியிருக்கிறது, மண் குறித்து பேசியிருக்கிறது, மண்ணின் தாவரமான பனையை குறித்து பேசியிருக்கிறது. இந்த பனை என்பது படத்தின் பெயர் அல்ல. இந்த பனை என்பது மண்ணின் பெயர், மக்களின் பெயர், நம்முடைய கலாச்சாரத்தின் குறியீடு என்று நான் கருதுகிறேன். ஒரு படத்திற்கு தலைப்பு மிக மிக முக்கியம். என்னை பொறுத்து கொண்டால் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கடந்து போய்விடுவது என்பது எளிது. ஆனால் கடந்து போகிற பொழுதே கருத்து சொல்வது ஒரு கருத்தாளரின் உரிமை, மரபு என்று நான் கருதுகிறேன். இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன். சில நேரங்களில் வெட்கமும் படுகிறேன். அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது. தமிழில் சொற்களுக்கா பஞ்சம், தமிழில் தலைப்புகளுக்கா பஞ்சம், தமிழில் அழகான சொல்லாடல்களுக்கா பஞ்சம். நல்ல பெயர்களை, தனித்துவமான பெயர்களை ஏன் நீங்கள் சூடக்கூடாது என்று பார்க்கிறேன். பத்திரிகைகளில் அந்த அதிகாலை செய்திகளை புரட்டி பார்க்கிற பொழுது, தலைப்புகளை பார்க்கிற போது, அடுத்த பக்கம் செல்வதற்குள் அந்த தலைப்பு ஒரு மின்னலை போல் என் மூளையை கடந்து முடித்து விடுவதை பார்க்கிறேன். தலைப்பு என்றால் நெஞ்சில் தைக்க வேண்டாமா? என் இருதயத்தில் சென்று பசை போட்டு ஒட்டி கொள்ள வேண்டாமா? என் நான் திருப்பி உச்சரிக்க வேண்டாமா? ஒரு தலைப்பு என்பது ஒரு படத்திற்கு ஒரு கருத்தை சொல்வதாகவும், இன்னொன்று ஒரு காட்சியை விரிய செய்வதாகவும், அது குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தலைப்பு வைத்தார்கள். தலைப்பு வைக்கிற தமிழ் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள் தயவு செய்து அழகான தமிழ் பெயர்களை படத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்திற்கு எனக்கு கதை சொன்ன இயக்குனர் இந்த படத்திற்கு விதை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், விதை நல்ல பெயர்தான், ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை விட்டு விதை தள்ளி நிற்கிறது. எனவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த இருதய துடிப்பும் தலைப்புக்குள் வர வேண்டும் என்றால் தம்பி பனை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் உடனே ஏற்றுக்கொண்டார். விதையை விட பனை எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கிறது ஐயா என்று சொன்னார். வாழ்க என்று சொன்னேன். மேல்நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா? ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு தி விண்ட் cannot read, காற்றுக்கு படிக்க தெரியாது என்று தலைப்பு வைத்தான். எப்படி டைட்டில் போட்டான் தெரியுமா? காற்று வீசுகிறது, ஒரு மரத்தின் மீது வீசுகிறது, ஒரு மாளிகை மீது வீசுகிறது, ஒரு புல்வெளியின் மீது வீசுகிறது, ஒரு குழந்தையின் மீது வீசுகிறது, ஒரு சாலையில் வீசுகிறது, ஒரு சோலையில் வீசுகிறது. சோலைக்கு போனால் ஓரிடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது, பூக்கள் புல்வெளியில் உதிர்கின்றன. அங்க போட்டிருக்கான், காற்றுக்கு படிக்க தெரியாது.
உங்களுடைய கரவொலி அந்த படத்திற்கு திரையரங்கில் விழுந்திருக்குமா, விழுந்திருக்காதா? அதுதான் வேண்டும். ஒரு தலைப்பு உங்களுக்குள் ஒரு பரவசத்தை உண்டாக்க வேண்டும். இந்த பனை என்ற ஒரு குறியீட்டை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் சொல்லியாக வேண்டும். இந்தியாவில் 11 கோடி பனைமரங்கள் இருக்கின்றன. இந்த 11 கோடி பனைமரங்களில் 6 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன. இந்த பனை என்பது தமிழ்நாட்டு தாவரம். சேர சோழ பாண்டியர்களுக்கு 3 கொடி இருப்பது தெரியும். இந்த 3 மன்னர்களுக்கு 3 மாலைகள் இருந்த கதை தெரியுமா? பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை, சோழனுக்கு ஆத்தி மலர் மாலை, சேரனுக்கு பனம்பூ மாலை. சேர மன்னன் தனது நெஞ்சில் அணிந்த அடையாள பூவாக, தேசிய பூவாக அவன் கருதியது பனம்பூவை. பனம்பூ மாலை அணிந்தவன் சேரன் என்பது நம்முடைய வரலாறு. இந்த பனை மரத்தை நாம் வெறும் தலைப்பாக மட்டும் கருத வேண்டாம் தோழர்களே. பனை சார்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு கூடிய மனிதர்கள், இவர்களின் கதையாக இந்த பனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படத்திற்கு பாட்டு எழுதினேன். மணிலால் கீரவாணியிடம் இருந்தவர் வந்து இசையமைத்து கொடுத்தார். அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பனை வெற்றி பெற வேண்டும். இந்த பனை ஒரு பெரிய சிறப்பு உண்டு. பனைக்கு எந்த புயலுக்கும் சாயாத மரம், எந்த வெயிலுக்கும் காயாத மரம் பனை. அந்த பனை போல் இந்த படக்குழு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.